ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு அவல் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாதியாக சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. பாருங்கள், இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நான் ஜாகரி சேர்த்துருக்குறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜாகரி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், நல்லா கெட்டியாகணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பணியாரம் பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் மாவு ஆட் பண்ணி நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரொம்பவும் ஹெல்த்தியான அவல் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.